உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள், போராட்டம் எல்லாமே என்ன செய்து இருக்கதான் செய்யும். பிரச்சனைகளை, சோதனைகளை கண்டு நம்ம என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஜெயிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, தருவார். நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா சோதனையில் அப்படியே சோர்ந்து போய் என்ன செஞ்சிருவாங்க, உட்கார்ந்துருவாங்க. ஆனா தெய்வ பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்கணும். பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கணும். போராட்டத்திற்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். வியாதிக்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். நமக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நின்றால் அவன் நிச்சயம் நம்மை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். வாழ்வது கொஞ்ச காலம் இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம், வாழப்போகிறோம். வாழுகிற இந்த நாட்கள்ல நம்ம இயேசுவுக்காக என்ன செய்வோம், வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லிட்டு ஜோமனுங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நிறைய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் என்ன செய்யறாங்க, தூக்குறாங்க. நிறைய கம்பெனியில வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது, கிளம்புங்கன்னு சொல்லி IBM என்கிறதான ஒரு கம்பெனி 8000 பேருன்னு நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான பேருடைய வேலை என்ன செஞ்சிருச்சு, காலி ஆயிருச்சு. இன்னைக்கு நிறைய கம்பெனியில இருக்கிற மனிதருடைய வேலை என்ன செய்ய போகுது, காலி ஆக போகுது. அதுவும் குறிப்பா ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றவங்க, ஐடி கம்பெனி ஓடுற மனுஷங்கள்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேற ஒண்ணு என்ன செஞ்சிருச்சு, வந்து விட்டது. ஒண்ணு வந்துருச்சு. அது என்னதுன்னா ஏஐ அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கொண்டதான ஒரு எந்திரம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அது எல்லா வேலையும் என்ன செஞ்சிடும், பார்த்துரும். கல்யாணம் கூட பண்ணிக்கிடும். சரியா, உண்மைதான். கல்யாணம் கூட பண்ணிக்கிடும். யாருக்கும் தேவைன்னா என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எல்லாமே செய்யும். நிறைய காரியங்களை இன்றைக்கு செய்திகளில நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் சமீபமா என்ன செய்து இருக்கிறது, கடைசி காலத்துல இருக்கிறோம். நம்ம கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். என்னைக்கு வேணாலும் கம்பெனி என்ன செஞ்சிடும், இழுத்து மூடப்படும். நல்ல டேலண்ட் இருந்தா மட்டும்தான். அந்த CO லெவல்ல இருக்கிறவங்க, HR லெவல்ல இருக்கிறவங்க, ஹையர் ரேஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் வேலையை விட்டு எடுக்கிற காலம் வந்துருச்சு. குறிப்பிட்ட காலத்துல மனிதனுக்கு வேலை இல்லாம திண்டாடக்கூடிய காலங்கள் என்ன செய்யும், வரும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கடைசி காலத்திலே வாழுகிறோம். அதனாலதான் நீங்க கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, கர்த்தரை ஆராதியுங்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். இந்த உலகத்துல எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு வந்தது இல்லை, எதையுமே என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது என்பதை அறிந்த தேவ பிள்ளைகள் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன செய்தான், நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்ப பெந்தெகொஸ்தே நாளுனா என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நம்ம சபையினுடைய பெயர் ராஜாதி ராஜா சபையா இருந்தாலும் நீங்க என்ன இதுல இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க பெந்தெகொஸ்தேயா, RCயா, CSAயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பெந்தெகொஸ்தே, ஏன்னா பெந்தெகொஸ்தேக்காரங்கன்னா இவங்க வாயை மூடிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆனா பெந்தெகொஸ்தேக்காரங்கன்னா அவங்க எப்பனாலும் சரி வாயை திறப்பாங்க, கையை தட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு இடைஞ்சல் உண்டாக்குற அளவுக்கு நம்ம வீடுகள்ல ரொம்பலாம் என்ன செய்ய மாட்டோம், சத்தம் போட மாட்டோம். ஆலயத்துல ஓகே, ஆலயத்துல வந்து நம்ம ஆராதிப்போம். ஆனா நமக்கு பெயர் என்னன்னா பெந்தெகொஸ்தே என்கிற பெயர் இருக்கிறது. பெந்தெகொஸ்தே நாள் என்று சொன்னால் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். பெந்தெகொஸ்தேனா உங்களுக்கு தெரியுமா, பெந்தெகொஸ்தே நாள்னா தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேத்துக்கு என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப பெந்தெகொஸ்தே என்னும் நாள், இந்த நாளை குறித்து நம்ம இது ஒரு பெரிய சத்தியம், இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யாது
முடியாது. இன்னைக்கு முழு உலகத்திலையும் எந்த நாள்னு சொன்னா ஜூன் 8ஆம் தேதி பெந்தைகோஸ்தே நாள் என்கிற நாள் என்ன செய்கிறது? கொண்டாடப்படுகிறது. எந்த நாளா? பெந்தைகோஸ்தே என்கிறதான நாள் என்ன செய்கிறதா? கொண்டாடப்படுகிறது. ஜூன் 8ஆம் தேதி. இது எப்படி என்று சொல்லி குறிக்கப்பட்டதுன்னு சொன்னா 50வது நாள் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அநேகருக்கு என்ன பண்ணாராம்? தரிசனமானார். எத்தனை நாள்? 40 நாள் தரிசனமானால் 50வது நாளிலே பரமேறி சென்றார் என்பதாக நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த சீசர்கள் 120 பேரும் ஒரே இடத்துல என்ன செய்தார்கள்? கூடியிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னா, நான் போவேன், போனதுக்கு பின்னாடி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் இந்த பூமிக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க எருசலேமில என்ன செய்யுங்க? காத்திருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி போன அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற. இயேசு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் சொல்லிவிட்டு போனதான காரியம் என்னவென்பதை குறித்து அங்கே என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1:15 சொல்லுகிறது, அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1:3 சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாராம்? தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பெந்தைகோஸ்தே நாள் என்று சொன்னால் அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள் தான் பெந்தைகோஸ்தே நாள். இன்றைக்கு அநேகர் அபிஷேகத்தை என்ன செய்வதில்லை? அதை விரும்புகிறதும் இல்லை. அதை குறித்த சரியான அறிவு என்ன செய்யாது? நிறைய பேத்துக்கு கிடையாது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வேதம் தெளிவாய் என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஏன் இன்னைக்கு ஒரே ஆவியானவரை குறித்ததான பாடலை நம்ம பாடினோம்னு சொன்னா, அன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். என்னைக்கோ பெற்ற ஒரு அபிஷேகத்தை வச்சு காலத்தை என்ன செஞ்சிட முடியாது? ஓட்டிட முடியாது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தின் அபிஷேகம்னா என்னன்னே அந்த வாசனை கூட இல்லாம நிறைய பேர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஞானஸ்தானம் பெற்று பல வருஷம் ஆகியும் அபிஷேகத்துக்குரிய அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏராளம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இயேசுவுக்கே அபிஷேகம் என்ன செய்தது? தேவைப்பட்டது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு எத்தனை வயதிலே ஞானஸ்தானம் எடுத்தார்? 33 வயதிலே. அது கழிந்த உடனே அவர் என்ன செய்தாரு? ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல என்ன செய்தாராம்? வந்து இறங்கினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். எப்படி வந்தாராம்? புறாவின் ரூபம் கொண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்கு புறாவை அடையாளமாக நம்ம வைத்து என்ன செய்கிறோம்? இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ படங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு புறாவை என்ன செஞ்சிருப்பாங்க? வந்து இறங்குறது போல வைத்திருப்பாங்க. வந்து இறங்கினது உண்மைதான். புறாவின் ரூபம் கொண்டு வந்து இறங்கினது உண்மைதான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு என்ன செய்து தேவை? ஞானஸ்தானமும் அவசியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அவசியம். ஆனா நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்துவது எது என்று சொன்னால் ஆவியானவர். நம்ம தவறு செய்யும் போது நம்மளை உணர்த்துகிறது. உள்ள இருந்து ஒரு மனுஷன் சொல்லுவான், நீ செய்யறது தவறு, மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவர், இந்த நிறைய பேருக்கு மனசாட்சியே என்ன செய்யுது? இல்லாம இருக்கிறது. மனசாட்சி இல்லாத மனிதர்களை பார்த்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருப்பார் என்று சொன்னால் அவர் தவற என்ன செய்வாரு? உணர்த்துவார். நான் ஒரு தவறு பண்ணா எனக்கும் ஆவியானவர் என்ன செய்வாரு? உணர்த்துவார். நீங்களும் தவறு பண்ணா உங்களுக்கும் ஆவியானவர் என்ன செய்வாரு? உணர்த்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லிவிட்டு கடந்து போனார், நீங்கள் எருசலேமிலே என்ன செய்யுங்க? காத்திருங்கள், நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றரவாளனை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் தான் உங்களோடு கூட என்னைக்கு என்ன செய்வாரு? இருப்பார். ஆலயத்திலலாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு?
வாசம் பண்ண மாட்டார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாசம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் என்ன செய்வதில்லை? வாசம் பண்ணுவதில்லை. 1000 கோடி செலவு பண்ணி ஆலயம் கட்டினாலும் சரி, ஆண்டவர் அங்க வாசம் பண்ண மாட்டார். அது ஆராதிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான இடமா இருக்கலாம். மனிதர்கள் கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனைக்குரிய ஒரு இடமா இருந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ளதான் என்ன செய்வாரு? வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ பெந்தேகோஸ்தே நாள் இந்த ஜூன் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேதியில என்ன செய்யும் பாரு. நீங்க கரெக்டாய் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50வது நாள் இதுவா என்ன செய்யும் இருக்கும். பெந்தேகோஸ்தே நாள் உயிர்த்தெழுந்த நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள். நம்ம மார்ச் இல்ல ஏப்ரல் மாசத்துல என்ன செய்யணும்? உயிர்த்தெழுந்த ஆராதனை. அடுத்து இயேசு பாடுபட்டதான அந்த பாடுகளை நம்ம தியானித்தோம். நான் கேலண்டர் எடுத்து கரெக்டா எண்ணி பார்த்தேன். எண்ணி பார்க்கும் போது கரெக்டா 50வது நாள் தான் இந்த நாள் என்ன செய்கிறது? வருகிறது. அல்லேலூயா. அப்ப அது கணக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அடிக்கப்பட்ட பிறகு, இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்து பாடுபட்டு அவரை சிலுவையிலே அறைந்த பிறகு, அவர் அறைந்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாள் வந்தது. அந்த நாளிலே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தாங்க? கூடி வந்தார்கள். நம்ம இப்ப 50 பேர் இருக்கோம்னா 50 பேர் ஒருமனப்பட்டா வந்திருப்போம்? அதை விட்டுருங்க. குடும்பத்துல 2 பேர் இருக்கிறோம், இல்ல 4 பேர் இருக்கிறோம், நம்ம ஒருமனப்பட்டா என்ன செஞ்சிருப்போம்? வந்திருப்போம்? கிடையாது. ஆனா அன்னைக்கு 120 பேர் ஒருமனப்பட்டு என்ன செய்தாங்களாம்? கூடியிருந்தார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு, அதுல 12 சீசர்கள் பிளஸ் 108 பேர், ஆக மொத்தம் 120 பேர் இருந்தார்கள். யூதாஸ் என்பவர் மரித்து போய்விட்டார். அவருக்கு பதிலாக மத்தியா என்கிறதான ஒரு சீசனை என்ன செய்தார்கள்? தெரிந்தெடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலே சீட்டானது மத்தியாவின் பேருக்கு விழுந்து 2 பேருக்கு சீட்டு போட்டு என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. யோனாவை சீட்டு போட்டு எங்க தள்ளினாங்க? கடல்ல தள்ளிட்டாங்க. அடுத்து 2 பேர் பேரை மத்தியா பேர் மேலையும் சீட்டு போட்டாங்க. பர்சபா என்கிற அந்த மனிதன் மேலையும் பேர் எழுதி சீட்டு போட்டாங்க. அதுல மத்தியா தான் அப்போஸ்தலருடைய கூட்டத்துல என்ன செய்தாரு? வந்தாரு. அப்ப பாருங்க, 2 பேர்ல ஒருவர். இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீட்டு போட்டு எடுத்தேன்னா என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். சரியா? நிறைய பேர் கிளி ஜோசியம் பாக்குற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஜோசியக்காரன்ட்ட கொண்டு கையை நீட்டுவாங்க. அந்த கிளி என்ன பண்ணும்? ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும். அதுல ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை வச்சு இவன் என்ன செய்வான்? ஜோசியம் சொல்லுவான். எத்தனை பேர் ஜோசியக்காரன்ட்ட போயிருக்கலாம்? நாமலாம் போனது கிடையாது. ஜோசியக்காரன்ட்ட போனேன்னா என்ன செய்வான்? அவன் நாள் குறிப்பான். இப்ப எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செஞ்சிருச்சு? நல்ல நாளா மாறிடுச்சு. என்னதான் செய்ய போறீங்களோ தெரியல. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள் உலகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இன்னைக்கு நல்ல நாள் அப்புறம் ஜோசியக்காரனும் மக்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். அப்ப இனிமே சனிக்கிழமை தான் ஆராதனை வச்சா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிடலாம்? லீவ் விட்டுடலாம். நல்லது கெட்டதுக்கு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம் அப்படின்னு நம்ம மாற நினைச்சா அது என்ன செய்யாது? நடக்காது. சரியா? அப்ப இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு சீட்டு போட்டு எடுத்தார்கள். அதிலே ஒரு சீசன் சேர்ந்து ஆக மொத்தம் 120 பேர் ஒருமனப்பட்டு என்ன செய்தாங்களாம்? கூடியிருந்தார்கள். அப்படி கூடி இருக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன செய்ததாம்? நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கூடி வருகிறோம், ஆராதிக்கிறோம், நாம் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெறுமையாகவே வந்துட்டு வெறுமையாவே என்ன செஞ்சிருந்தோம்? போயிருந்தோம். எதையாகிலும் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும் வாஞ்சையோடு வந்தாலும், ஆனா நம்ம இந்த இடத்தை விட்டு போகும்போது நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? வெறுமையாகவே போயிருந்தோம். வெறுமையான அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து போய்விடுகிறது. அப்படி அல்லவே இல்லை. நம்ம 6 நாட்களும் உலகத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த முதல் நாளில தேவ சமூகத்துல வந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். வேதம் சொல்லுகிறது, அப்போ வீடு முழுவதையும் என்ன செஞ்சதாம்?
நிரப்பிட்டு அவங்க எருசலேமில் என்ன செய்தாங்க? கூடியிருந்தாங்க. 50வது நாளிலே கூடியிருந்தாங்க. அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் என்ன செய்ததா? நிரப்பினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பெந்தேகோஸ்தே நாள் என்பது அபிஷேகம் ஊற்றப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளும் பெந்தேகோஸ்தேக்காரர்கள். அல்லேலூயா. எல்லாரும் யாரா அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நீங்க எல்லாரும் பெந்தேகோஸ்தேக்காரர். அது சிஎஸ்ஐயா இருக்கலாம், ஆர்சியா இருக்கலாம், எந்த சபையா வேணாலும் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் யார் என்று சொன்னா பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா இயேசு சொல்லி போனா, நீங்க வேதத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரி, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்குள்ளே பெரிய அதிகாரியா இருந்த நிக்கோதேமு எண்ணப்பட்டதான ஒரு பரிசேயன் ஆண்டவரிடத்துல வந்து என்ன செய்கிறான்? கேட்கிறான். கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்படி பிறக்கலனா என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாதாம். ஜலத்தினாலும் பிறக்கணும். ஏன் ஞானஸ்தானத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம்னு சொன்னா ஒரு மனிதன் ஜலத்தினால என்ன செஞ்சிருக்கணும்? பிறந்திருக்கணும். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முக்கியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவன் ஆவியினால என்ன செஞ்சிருக்கணும்? பிறந்திருக்கணும். ஒரு ஊழியம் செய்யணும்னாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாலும் சரி, அவருக்குள்ளேயும் அபிஷேகம் என்ன செய்யணும்? வேணும். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் இல்லாமலே என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்கிறார்கள். அபிஷேகம் இல்லாமல் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதா? சுதந்திரிக்க முடியாது. உள்ள போகணும்னா ஜலத்தினால். அப்ப ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாச்சு. அப்ப என்ன பாவம் வேணாலும் செய்யலாமா? இல்லவே இல்லை. ஜலத்தினால் ஆவியினாலும் பிறந்தாலும் நம்ம பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழணும். ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு இருப்பார் என்று சொன்னார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்போ பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்ததான சம்பவம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து என்ன செய்தாராம்? இறங்கினார். இன்றைக்கு நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யணும்? இறங்கணும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை என்ன செய்தார்களாம்? பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாசைகள். அந்நிய பாஷை நம்ம எதுக்கு சொல்றோம்னா, வெவ்வேறு பாசைகளை என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யணும். ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்யும் போது, அவர் வரும்போது என்னதான்? வெவ்வேறு பாசைகளை என்ன செய்தார்களாம்? பேச தொடங்கினார்கள். இப்போ அபிஷேகம் பெற்றதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, அந்நிய பாஷையில என்ன செய்யணும்? பேசணும். அது ஒரு வரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேச தொடங்கினார்கள். இன்னைக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். நீங்க நினைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமான்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, அனுதினமும் நீங்க தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை பாடுறீங்களோ, எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, அப்பெல்லாம் அந்நிய பாஷையில பேசி நீங்க தேவனை துதித்தால் அதனுடைய மகிமை வேறு விதமாய் இருக்கும். வெறுமையாய் பாடுகிறதுக்கும் ஆவியில பாடுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு என்ன செய்வேன்? பாடுவேன். நான் எப்படி பாடுவேனா? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு என்ன செய்வேன்? பாடுவேன். நான் வாயை மூடிட்டு பாடுவேன் அப்படின்லாம் பைபிள்ல என்ன செய்யல? சொல்லல. ஆவியோடு என்ன செய்யணும்?
பாடணும். அடுத்து அந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்து பாடணும். வேதம் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் பெந்தைகோஸ்தே நாள் என்கிற அந்த நாள் மிகவும் முக்கியமானது. இந்த பெந்தைகோஸ்தே நாள் இல்லை, அபிஷேகம் ஊற்றப்படலை அப்படின்னா வேறு விதமாய் இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். இன்றைக்கு அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அநேக சபைகளில் இந்த அபிஷேகத்தை முக்கியப்படுத்துவதே கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்ததான அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கூடியிருந்த 120, நம்மளால 20 பேர் 30 பேர் என்ன செய்ய முடியல, ஒரு மனமாய் கூடி ஒரு மனமா என்ன செய்ய முடியல, ஆவியானவரால் நம்மளால என்ன செய்ய முடியல, நிரப்பப்பட முடியல. ஆனா அவங்க எத்தனை பேர், 120 பேர் ஒருமனப்பட்டு என்ன செய்தாங்க, கூடியிருந்தாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஒரு மனதோடு என்ன செய்யணும், வரணும். பல சிந்தைகளோடு, பல பிரச்சனைகளோடு, பல போராட்டம் அதெல்லாம் உலகத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மனதோடு நம்ம என்ன செய்யணும், வரணும். நிறைய நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்போது தான் வீட்டில் என்ன செய்யும், சண்டை நடக்கும். சபைக்கு வரும்போது தான் என்ன செய்யும், சில வீட்டில் சண்டை பயங்கரமா நடக்கும். அதோட தான் ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி சண்டையோடு வந்தா ஆலயத்துல உங்களுக்கு ஒரு மனமா இருக்க முடியுமா, முடியாது. இவங்க சிந்த பூரா என்ன, அவங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிதான் என்ன செய்யும், வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே இடத்துல என்ன செய்தாங்க, கூடி வந்தாங்க. நம்ம ஏன் ஒவ்வொரு வாரமும் ஒரே இடத்துக்கு வருகிறோம்னு சொன்னா, ஒரே இடத்துல தான் தேவன் என்ன செய்தார், கிரியை செய்கிறதாக சொல்லப்பட்டு ஒரே இடத்துல கூடி இருந்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு, ஊற்றப்பட்டார், பொழிந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளுதான் பெந்தைகோஸ்தே நாள். இந்த நாளுதான் 50வது நாள் என்று என்ன செய்திருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 50வது நாளிலே இயேசு அந்த அபிஷேகத்தை ஊற்றினார். இவர் பரலோகம் என்ன செய்தார், சென்றார். இவர் பரலோகம் சென்று 2020 ஆண்டுகள் என்ன செய்து விட்டது, கடந்து விட்டது. 20 ஆண்டுகள் கடந்து இனி அவர் எப்படி வரப்போகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறவராய் வரப்போகிறது இல்லை, அவர் நியாயம் தீர்க்கிறவராய் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். எப்படி வருவாராம், நியாயம் தீர்க்கிறவராய் வருவார். இன்னும் நம்ம பாவத்தை மன்னிக்கிறவராய், நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் அவர் இனி என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். ஏற்கனவே நம்முடைய பிரச்சனை போராட்டங்களை விடுவிக்கிறவராய் வந்துவிட்டு போய்விட்டார். இனி என்ன நடக்கும்னா நியாய தீர்ப்பு தான் என்ன செய்யும், வரும். இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பணும்னு சொன்னா ஆவியானவரால் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும். இது மிக முக்கியப்படுத்தி சீசர்களுக்கு, இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவின் தாயும் அதிலே என்ன செய்யும், அடங்கும். இன்னைக்கு நிறைய திருச்சபையில, ஆர்சி போன்ற திருச்சபையில என்ன செய்யறாங்க, இயேசுவின் தாயை தெய்வமா என்ன செய்யறாங்க, சிலை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. மரியாள்கிட்ட போய் சொன்னாதான் அந்த அவங்க தான் இயேசு கிட்ட என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் ஏறாள். சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பயங்கரமான போட்டாலாம் என்ன செய்யும் இருக்கும், மரியாள் போட்டா இருக்கும், இப்படி எப்படி நிறைய போட்டாக்கெல்லாம் இருக்கும். அவங்கள அதுல இருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. நிறைய கிறிஸ்தவ வீட்டிலையும் இன்னைக்கு ஏசப்பா போட்டா என்ன செய்யும், இருக்கும். அவர் எப்படி இருந்தாருன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதிகபட்சம் நம்முடைய வீடுகள்ல வசனம் என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுதான் இயேசு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாவே நம்ம என்ன செய்ய முடியாது, வைக்க கூடாது. ஏன்னா அவரை நம்ம பார்த்ததில்லை. ஆவியானவர் ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியான மகதலேனா மரியாளும் என்ன செய்தாரு, அந்த இடத்துல இருந்தார். சீசர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். எல்லாருக்குமே ஆவியின் அபிஷேகம் தேவை. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பிறகுதான் பேதுரு என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாடி பேதுரு என்ன பண்ணுகிறார், இயேசுவை மறுதலிக்கிறார். யாரு முன்னாடி, ஒரு வேலைக்காரி முன்னாடி மறுதலிக்கிறார். இன்னைக்கு இயேசுவை மறுதலிக்கிறவர் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. நம்மளாம் இயேசுவை என்ன செஞ்சிடக்கூடாது, மறுதலித்திடக்கூடாது. நான் ஏசப்பா பிள்ளை கிடையாது அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் சொல்லிடக்கூடாது. நான் கிறிஸ்தவன், அதனால நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம அதற்கு பயப்படவே வேண்டாம். ஆனால் அந்த பேதுரு என்ன பண்ணார், இயேசுவை எனக்கு தெரியும், கூடவே இருந்தவர், 3 வருஷம் கூட நல்லா சுத்தி நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தவர், ஒரு வேலையும் செய்யாம கூடவே நடந்தவர், கடைசியில இயேசுவை என்ன பண்ணிட்டாரு, இவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து விட்டார்.
ஆனால் என்றைக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அன்றைக்கு அவர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண போது 3000 பேர் ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு முழு உலகத்தினுடைய கிறிஸ்தவருடைய தொகை கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட 300 கோடி பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. 300 கோடி பேர். உலகத்திலே அதிகம் இருக்கிற மதத்தில் உள்ளவர்கள் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தில் அதிகமான பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. மற்ற மதத்தில் உள்ளவர்களா குறைவாய் என்ன செய்யறாங்க? இருக்கிறதை பார்க்கணும். அப்போ தேசத்திலே இன்னைக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னார், இந்த அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார், அதற்கு அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதினாலதான் பெந்தைகோஸ்தே என்கிற அந்த 50வது நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டதினாலதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பு. இந்த பேதுரு மறுதலித்ததான பேதுரு என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு அவர் என்ன பண்ணார்? தைரியமாய் என்ன செய்தாரு? பேசினார். அழகீலாக சிலுவையில் அறைந்து என்ன செய்தார்களாம்? கொலை செய்தார். இரத்த சாட்சியா என்ன செய்தாராம்? மரித்தார். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னார், நாம் பரிசுத்த ஆவியானவரால நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆவியானவரால் நிரப்பப்படாத எந்த தேவ பிள்ளைகளும் எந்த திருச்சபைகளும் இன்றைக்கு என்ன செய்ய முடியாது? உலகத்தை, பாவத்தை, பிசாசை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது தைரியமாய் என்ன செய்தாராம்? பேதுரு பிரசங்கம் பண்ணினார். இன்னைக்கு நமக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் தைரியமாய் நம்ம என்ன செய்ய முடியும்? பேச முடியும். தைரியமாய் நம்ம ஆண்டவருக்கு என்று வாழ முடியும். தைரியமாய் வைராக்கியமாய் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அபிஷேகம் இல்லைன்னா வைராக்கியமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன செய்வான்? அவன் கொலை செய்வான். அந்த கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரித்து கொள்ளலனா வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? இயேசுவை மறுதலித்தாதான் வாங்க முடியும், விற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் என்ன செய்ய போது? வரப்போகிறது. அந்த இயேசுவுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னா, அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சியில போய் நம்ம நிற்காமல் இருக்கணும்னு சொன்னா, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் நம்ம என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். பெந்தைகோஸ்தே நாள் 50வது நாள். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த 50வது நாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 50வது நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 50வது நாள் பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பண்டிகைகள் இன்றைக்கும் ஆசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், நாமும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் வாழணும். ஒரே ஒரு முக்கியமான காரியம், அபிஷேகம் பெறாத எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அபிஷேகம் எப்படி வரும்? எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம கிட்ட தான் என்ன செய்யுது? நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற போது அபிஷேகத்திற்கான கூட்டம் என்ன செய்தது? நடத்தப்பட்டது. நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னால் டோனாவூர் என்கிறதான பகுதியில நான் போய் என்ன செய்த நல்லா ஞாபகம் இருக்கிறது. டோனாவூர் என்கிறதான பகுதியில எங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து கம்ப்யூட்டர் படிப்பதற்காக 15 நாள் ட்ரைனிங் அனுப்பியிருந்தாங்க. அப்போ மாலை வேளையில என்ன செய்தாங்க? அபிஷேக கூட்டத்தை நடத்தினாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஊழியர்கள்லாம், நீங்க அபிஷேகத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கும் ஒரு வாஞ்சை, ஆண்டவரே எனக்கும் அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று சொல்லி நானும் ரொம்ப நேரம் போராடி கேட்டு கடைசியில எனக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்தது? வந்தது. இது நான் சொல்லலை, என் கூட இருந்தவங்க என்ன செய்தாங்க? சொன்னாங்க, உன்னை ஆவியானவர் அபிஷேகித்தார் என்று அந்த நடத்தினதான ஊழிய
ஊழியரும் என்ன செய்தான் சொன்னார். அந்த அபிஷேகத்தின் படிதான் இன்றைக்கும் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு. அந்த அபிஷேகம் தான் நான் நிறைய நேரத்தில் தவறு செய்யும் போது அந்த அபிஷேகம் தான் என்னை உணர்த்தினது. சினிமா தியேட்டருக்கு போகும்போது அந்த அபிஷேகம் தான், நீ சினிமா தியேட்டருக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, படம் பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த அபிஷேகம் தான் என்னை உணர்த்தினது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை பாவம் செய்யாதபடி தடுத்து கொண்டே இருக்கும், நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும். அபிஷேகம் இல்லைன்னா பாவம் எளிதில் என்ன செஞ்சிடலாம், செய்து விடுவார்கள். அப்போ தெய்வ பிள்ளைகள் அபிஷேகம் மிக முக்கியம். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற போது கிட்டத்தட்ட 14 வயதிலே ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆனால் அது நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், வாஞ்சிக்கணும். கடைசி காலத்திலே வாழுகிறோம். பெந்தைகோஸ்தே அனுபவம் பெற்றிருக்கிறதான நாம், பெந்தைகோஸ்தே சபை என்று சொல்லுகிறதான நாம், பெந்தைகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டதான அந்த அபிஷேகத்தினால நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்படும். நிரப்பப்பட்டால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும், பரிசுத்தமா என்ன செய்ய முடியும், வாழணும். அதை நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், கேட்கணும். அப்படியே நாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக்கொள்ளும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. பெந்தைகோஸ்தே நாளை குறித்ததான விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை குறித்து இப்ப தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் தேவ சமூகத்துல நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், பெந்தைகோஸ்தே என்கிறதான நாளிலே ஊற்றப்பட்டதான மிக முக்கியமான காரியம், 50வது நாளிலே ஊற்றப்பட்டதான மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அபிஷேகம் ஊற்றப்பட்டது. நாட்கள்ல தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அபிஷேகம் நமக்கு மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்படணும். கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அபிஷேகம் தேவை. இன்னும் தேவ பிள்ளைகள் நாம் அபிஷேகத்தை குறித்த சிந்தை இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிற போது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், நிரப்புவார். பெந்தைகோஸ்தே நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல இந்த கடைசி காலங்களிலே நமக்கும் அபிஷேகம் ஊற்றப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து, அழிவின் காலத்திலே வந்திருக்கிறோம், கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் வருகையின் நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிறதான தேவ பிள்ளைகள் நம்ம கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ்வோம். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்தை குறித்த ஒரு சிந்தைக்கு இன்னையிலிருந்து நீங்க கடந்து வந்துருங்க. அபிஷேகம் பெறல, ஆண்டவரே என்னையுடைய வல்லமையினால் நிரப்புங்க, என்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க கேட்க ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்து நம்மை வழி நடத்துவார். நன்றி.